முருகனின் அறுபடை வீடு தமிழ்நாட்டின் பெருமை. சூரபத்மனை அழித்த பின் தெய்வானையை திருமணம் செய்த இடம் திருப்பரங்குன்றம் என்னும் திருக்கோவில். முருகப்பெருமானுக்கு முதல் படை வீடாகவும் சூரபத்மனோடு போரிட்டு அவனை அழித்து வெற்றி கண்ட இடம் திருச்சீரலைவாய் என்னும் திருச்செந்தூர் திருத்தலம் இரண்டாம் படை வீடாகவும் ஞானப்பழத்திற்கு சினம் கொண்டு ஆண்டி வேடம் தரித்து நின்ற இடம் திரு ஆவினன்குடி எனும் பழனி மூன்றாவது படை வீடாகவும் தந்தையாகிய சிவபெருமானுக்கே ஓம் எனும் பிரணவத்திற்கே பொருள் உரைத்த குருநாதன் சுவாமிநாதன் என்ற பெயரை கொண்ட குருபரன் அமர்ந்த இடம் திரு ஏரகம் என்னும் சுவாமிமலை நான்காவது படை வீடாகவும் குன்றுகள் தோறும் நின்றாடும் முருகப்பெருமான் சூரனோடு போர் புரிந்த சமயம் ஏற்பட்ட கோபாவேசம் தணிந்து சாந்த நிலையை அடையவும் வள்ளி அம்மையை திருமணம் புரிந்த பின்னர் திருத்தணிகை மலையில் வந்து நின்றதால் திருத்தணிகை ஐந்தாவது படை வீடாகவும் ஔவைக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு ஔவைக்கு அருள் புரிந்த இடமாக விளங்கும் பலர்முதி சோலை ஆறாவது படை வீடாகவும் விளங்கும் இடங்கள் தமிழ்நாட்டில் என்றால் இதைவிட பெருமை தமிழ்நாட்டிற்கு வேறென்ன வேண்டும்? நன்றி, வணக்கம்.